வணக்கம் நண்பர்களே, இன்றைக்கி வந்துட்டு நம்ம ஒரு ஜாலியான ஃபன்னி வீடியோலாம் பார்க்க போகிறது கிடையாது. ஒரு சோஷியல் இஷ்யூ பற்றி தான் நான் பேச போகிறேன். அது என்னன்னா, இங்கே எத்தனை பேர் வந்துட்டு ட்விட்டர் யூஸ் பண்ணுவீங்கன்னு சொல்லிட்டு தெரில. ஸோ ட்விட்டர் வந்துட்டு இந்த இன்ஸ்டாகிராமு, யூடியூப் மாதிரிலாம் இருக்காது. அது ஒரு டிஃப்ரெண்ட்டான வேர்ல்டு அப்படின்னு தான் சொல்லணும். அங்கே வந்துட்டு பார்த்தீங்கன்னா ரொம்ப வல்கரான ஒரு ட்ரெண்ட் வந்துட்டு போயிட்டுருக்கு. அது என்னென்னா, ட்விட்டரில் வந்துட்டு கிராக் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஏஐ இருக்குது. அந்த ஏஐக்கு வந்து பார்த்தோன்னா நம்ம சப்ஸ்கிரிப்ஷன் பே பண்ணோம் அப்படின்னா நம்ம என்ன சொன்னாலும் அதை செஞ்சு கொடுக்கும். ஸோ அப்படி ஒரு விஷயம் அந்த ட்விட்டரில் இருக்குது. அதை வச்சு என்னென்னலாம் பண்ணக்கூடாதோ அதை எல்லாத்தையும் பண்ணிட்டு இருக்கானுங்க அப்படின்னு தான் சொல்லி ஆகணும். ஏன்னா வந்துட்டு ஒரு ஆக்ட்ரஸுடைய ஃபோட்டோவை போட்டு பக்கத்துல ஒரு கிளாமரான ட்ரெஸ்ஸையும் வச்சு இந்த ட்ரெஸ்ஸை அந்த ஆக்ட்ரஸ்க்கு ஸ்வாப் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஏஐ கிட்ட கேட்டால் அந்த மானங்கட்ட ஏஐ அதை அப்படியே பண்ணி கொடுக்குது. இப்போ இந்த போஸ்ட்டை பாருங்க, நம்ம கயாடு லோகருடைய ஃபோட்டோ வச்சிருக்கான். பக்கத்துலேயே வந்துட்டு ஒரு காஸ்டியூம் ஒன்று, இது என்ன கருமாந்திர காஸ்டியூமோ, இதை வந்துட்டு பார்த்தீங்கன்னா நம்ம கயாடு லோகருக்கு ஸ்வாப் பண்ணுமாமா. உடனே அந்த ஏஐயுமே பண்ணி கொடுத்துருச்சு. பார்க்கறதுக்கு அவ்வளோ வல்கராக இருக்குது. இதில் என்ன ப்ராப்ளம்னா கிட்டத்தட்ட 95% மேலே மேட்ச் ஆகுது. அவ்வளோ பர்ஃபெக்ஷனாக வந்து பார்த்தோன்னா அந்த ஏஐ பண்ணுது. இப்போ அடுத்து இந்த காஸ்டியூமை பாருங்கள், இது காஸ்டியூமாடா இது டே, இது ஏதோ நூல் மாதிரி இருக்குது, இதை வந்துட்டு இந்த பொண்ணுக்கு போட்டு விடணுமாமா, ஸ்வாப் பண்ணுமாமா. அதையுமே அந்த ஏஐ பண்ணியிருக்கு. அடுத்து இந்த காஸ்டியூம் பாருங்கள், ஏதோ இலதலையெல்லாம் வச்சு ஏதோ ஒரு காஸ்டியூம் மாதிரி அவனே ரெடி பண்ணியிருக்கிறான். இப்போ அதை வந்துட்டு பூஜா ஹெக்டேக்கு ஸ்வாப் பண்ணுமாமா, அதையும் அந்த ஏஐ பண்ணியிருக்கு. ஸோ நான் வந்துட்டு பார்த்தீங்கன்னா அந்த ரிசல்ட் எல்லாம் பிளர் பண்ணிட்டேன். ஏன்னா ரொம்ப வல்கராக இருக்குது அப்படிங்கிற காரணத்தினால அதை உங்களுக்கு பிளராக தான் காட்டுறேன். பட் இப்படி தான் வந்து பார்த்தீங்கன்னா ட்ரெண்ட் போயிட்டுருக்கு ட்விட்டரில். ஸோ இப்போ இங்கே யார் மேலே தப்பு, இதெல்லாம் பண்ணுறானுங்கல்ல, இவனுங்க மேலே தான் தப்பான்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கிடையாது. ஏன்னா இட்ஸ் லீகலி அவைலபிள் அப்படிங்கிறப்ப எவனாக இருந்தாலும் அதை பண்ண தான் செய்வான். இப்போ வந்துட்டு ட்விட்டர்னு சொல்லிட்டு ஒரு ஆப் இருக்குது. அந்த ஆப்புக்குள்ளே போனால் கிராக்னு ஒரு ஏஐ இருக்கும். அந்த ஏஐ கிட்ட நம்ம எது கேட்டாலும் பண்ணி கொடுக்கும்பா அப்படின்னா எவனாக இருந்தாலும் பண்ண தான் செய்வான். ஸோ இந்த ஏஐயை வந்துட்டு கொஞ்சம் ரெஸ்ட்ரிக்ட் பண்ண வேண்டிய வேலை யாரோடதுன்னா இந்த ட்விட்டர் டீமோட தான். அதாவது எலான் மஸ்குடைய வேலை தான் இது. அவர் மேலே தான் இப்போ நான் தப்பு சொல்லிட்டு இருக்கேன். ஏன்னா இப்படி ஒரு விஷயம் நடந்துட்டுருக்கு அப்படிங்கன்னா இதை கவனித்து இதை ரெஸ்ட்ரிக்ட் பண்ணும். இந்த மாதிரியான ட்ரெஸ்ஸை ஸ்வாப் பண்ணுறது. அப்புறம் இன்னொரு ட்ரெண்டு, அது என்னன்னா பொசிஷனை மாற்றி மாற்றி பார்த்துக்கிறது. அதாவது இப்போது இந்த பொண்ணை வந்துட்டு இந்த பொசிஷனில் நீ காட்டு அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறானுங்க. அதே பொசிஷனில் அந்த ஏஐ காட்டுது. அதுவும் கண்ணிலேயே பார்க்க முடியாத மாதிரி ரொம்ப வல்கரான பொசிஷன்ஸ். இதை பாருங்கள், இந்த பொசிஷனில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா இப்போ இந்த அம்மா இருக்கணுமாமா, அதை தான் அவன் கேட்டிருக்கான். அதை அந்த ஏஐ பண்ணி கொடுக்குது. ஒரு சிலது பண்ணி கொடுக்காது, ஏன்னா ரொம்ப வல்கராக இருந்தால் பண்ணாது. ஒரு சிலதை வந்து அந்த ஏஐ பண்ணி கொடுக்குது. அதுதான் எங்கள் ப்ராப்ளமே. அதாவது நண்பர்களே, ஒரு 2-3 மாதத்துக்கு முன்னாடியெல்லாம் பிக்னி ட்ரெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று போயிட்டு இருந்துச்சு. அதாவது ஒரு ஆக்ட்ரஸுடைய ஃபோட்டோ அல்லது ஏதோ ஒரு பொண்ணோடைய ஃபோட்டோவை போட்டு இந்த பொண்ணை பிக்னியில் காட்டு அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஏஐ கிட்ட சொன்னால் உடனே வந்து பார்த்தீங்கன்னா பிக்னியில் காட்டிடும். ஸோ அது ரொம்ப கேவலமாக ரொம்ப வல்கராக வந்து பார்த்தீங்கன்னா இருந்துச்சு அப்படிங்கிற காரணத்தினால அந்த ட்ரெண்டை தூக்கிட்டானுங்க. இப்போ அந்த ஏஐ அந்த மாதிரி விஷயங்கள் பண்ணுறது கிடையாது. பட் ஸ்டில் ஒரு கிளாமரான ட்ரெஸ்ஸை கொடுத்து இதை வந்துட்டு ஸ்வாப் பண்ண அப்படின்னா இட்ஸ் ஸ்டில் கோயிங் ஆன் அப்படிங்கிறது தான் ப்ராப்ளமாகவே இருக்குது. ஸோ இதையுமே வந்து பார்த்தீங்கன்னா கூடிய சீக்கிரம் ரெஸ்ட்ரிக்ட் பண்ணணும். இதை கொஞ்சம் அசால்ட்டாக விட்டுட்டாங்க. அந்த டீம் வந்து கொஞ்சம் அசால்ட்டாக விட்டுருக்காங்கன்னு சொல்லிட்டு தெரியுது. அதனாலேயே வந்துட்டு விளையாடிட்டு இருக்கானுங்க அப்படின்னு தான் சொல்லி ஆகணும். இந்த விஷயம் வந்து இப்போ வரைக்கும் ஏன் சீரியஸாக யாரும் நோட் பண்ணலன்னா, இதை வந்து இப்போ வரைக்கும் ஒரு ஆக்ட்ரஸை வச்சு தான் பண்ணிட்டு இருக்காங்க. ஒரு கயாடு லோகரோ அல்லது ஒரு பூஜா ஹெக்டேவோ இவங்களை வச்சு தான் அதெல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. அவங்க கண்டுக்க போகிறதில்ல. அதாவது இந்த மாதிரி ஏகப்பட்ட விஷயங்களை அவங்க பார்த்துருப்பாங்க. அதனால் இதை அவங்க பெருசாக எடுத்துக்க மாட்டாங்க, இதுக்கு ரியாக்டும் பண்ண மாட்டாங்க. ஆனால் இந்த ப்ராப்ளம் எப்போ சீரியஸ் ஆகும்னா, இந்த ஏஐ யூஸ் பண்ணி ஒரு ரேண்டம் பொண்ணை இப்படி பண்ணுறப்ப தான் பிரச்சனையே வெடிக்கும். இப்போ எவனோ ஒருத்தன் தான் கிளாஸ் பொண்ணோட ஒரு ஃபோட்டோ எடுத்துகிட்டு வந்து வன்மத்துக்காக ஏதோ ஒன்று பண்ணுறான்னு வைங்க, இந்த கிராக் கிட்ட கொடுத்து ஒரு அசிங்கமான ஒரு காஸ்டியூமை கொடுத்து ஸ்வாப் பண்ணு அப்படின்னா அந்த ஏஐ உடனே பண்ணி கொடுத்துரும். அதுக்கப்புறமா அந்த பொண்ணோட நிலைமை யோசிச்சு பாருங்க. ஸோ பெரிய ஆக்ட்ரஸை வச்சு பண்ணுறதுனால இது நமக்கு சீரியஸாக தெரியாது. ஆனால் அது ரேண்டமாக ஒரு பொண்ணை அட்டாக் பண்ணுறப்ப தான் அதோட சீரியஸ்னஸே புரியும். அதுக்கு நாம் விடக்கூடாது அப்படிங்கிறது தான் இங்கே நான் பேச வர்ற விஷயமே. அப்புறம் இந்த ஏஐ வந்ததுனால இன்னுமே ஈஸியாக போயிடுச்சு. ஃபஸ்ட்டெல்லாம் வந்துட்டு ஃபோட்டோஷாப் பண்ணுவானுங்க, எடிட் பண்ணுவானுங்க, அப்படி பண்ணி தான் ஒரு பொண்ணை ஆபாசமாக காட்ட முடியும். ஆனால் இப்போ அப்படிலாம் பண்ண வேண்டிய அவசியமே இல்லை. ஜஸ்ட் ஒரு ப்ராம்ப்ட், இந்த பொண்ணுக்கு இந்த காஸ்டியூமை போட்டு விடு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ப்ராம்ப்ட் கொடுத்தாவே போதும், அந்த ஏஐ கிரியேட் பண்ணி கொடுத்துருது. அண்ட் இட்ஸ் லீகலி அவைலபிள் அப்படிங்கிறப்போ எடிட்டிங் தெரியாதவன், ஃபோட்டோஷாப் பண்ண தெரியாதவன் கூட அசால்ட்டாக பண்ணிட்டு போயிடுவான் இதெல்லாம். ஸோ வேலை ஈஸி ஆக்கிடுச்சு அப்படின்னு தான் சொல்லி ஆகணும். இதெல்லாம் வந்துட்டு மிகப்பெரிய ஒரு கிரைம். ஒரு பொண்ணை வந்துட்டு அவங்களுடைய அனுமதி இல்லாமல் அவங்கள ஆபாசமாக காட்டுறதுங்கிறதே கிரைமு. அந்த கிரைம் வந்துட்டு நார்மலைஸ் ஆக்கிட்டானுங்க. ட்விட்டர் ஓப்பன் பண்ணாவே இதே தான், எல்லாருமே இதே தான் பண்ணிட்டு இருக்கானுங்க. ஸோ அது நார்மலாக ஆயிடுச்சு. இதை ஒரு குற்றமாகவே அவனும் பார்க்கல. உலகம் போகிற போக்கில் நானும் போகிறேன்டா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் பண்ணுறக்க ஆரம்பிச்சிட்டானுங்க. இப்போ நீங்கள் சொல்லுவீங்க, ப்ரோ இது வெறும் ஏஐ தானே, இப்போ எல்லாருக்குமே எல்லாமே ஏஐன்னு தெரிஞ்சு போச்சு, ஃபேக்கான ஒரு விஷயத்தை பார்த்தா அது ஏஐன்னு சொல்லிட்டு ஈஸியாக கண்டுபிடிச்சிடுறாங்க அப்படின்னு நீங்கள் சொல்லுவீங்க. ஸோ அது ஏஐன்னு தெரிஞ்சாலுமே கூட அது அசிங்கமாக இருக்குது பார்க்க அப்படிங்கிறப்போ அதை நினச்சி மென்டலி அஃபெக்ட் ஆக தான் செய்வாங்க. அதனால் பாதிக்கப்பட போகிறது அவங்க தான். அதை கிரியேட் பண்ணாலும் ஜாலியாக தான் இருப்பான். அந்த ஃபோட்டோவில் இருக்கிறவங்க தான் பாதிக்கப்படுவாங்கன்னு தான் சொல்லணும். அப்புறம் இதை பார்த்ததுக்கப்புறமா இந்த விஷயங்களை தான் உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கணும்னு சொல்லிட்டு தோணுச்சு.
ஸோ இந்த ட்ரெண்டை ஸ்டாப் பண்ணும் அப்படின்னா என்னால் மட்டும் முடியாது. நான் பேசுறதுனால இது பெருசாக ரீச் ஆக போகிறது கிடையாது. பெரிய யூடியூபர்ஸ் அண்ணன் மதன் கௌரி அவர்கள் அவங்கள மாதிரி ஆட்கள் பேசினா எலான் மஸ்க்குக்கே ரீச் ஆகும். அதனால் மற்ற பெரிய யூடியூபர்ஸில் இதை பற்றி கொஞ்சம் பேசுனீங்கன்னா ஏதாச்சும் ஒரு மாற்றம் நடக்கும்னு நினைக்கிறேன் நண்பர்களே. சரி, ஓகே, நீங்களும் ட்விட்டரில் இந்த மாதிரி விஷயங்களெல்லாம் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருக்கீங்களான்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். உங்களை நான் அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன்.